காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஃப்ரம் மீடியா நெட்வொர்க்கிங் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை இரண்டாக பிளந்ததா? பாடசாலைகளின் விடுமுறை பற்றிய அறிவிப்பு. கொழும்பில் சட்டவிரோத மருந்து களஞ்சியம் முற்றுகை. பரீட்சை காலத்தில் இடர்கள் ஏற்பட்டால் அறிவிக்க 5 புதிய தொலைபேசி இலக்கங்கள். SLS தரமற்ற தலைக்கவசங்கள் விற்றவர்களுக்கு அபராதம். மகிந்தவின் மகனுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை. உயர் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மிக முக்கிய ஆவணங்கள். செம்மணி மனித புதைக்குழியின் அகழ்வு பணி தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. நெடுந்தீவு கடலில் அனர்த்தத்தினால் சிக்கிய 11 இந்திய மீனவர்கள் மீட்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஒரு பக்கம் கொட்டி திருக்கும் மழை, மறுபக்கம் கொளுத்தும் வெயில். இலங்கையில் தற்போது வானிலை கடுமையான முரண்பாட்டை வெளிப்படுத்துகிறது. நாட்டின் மேற்கு, தென்மேற்கு மற்றும் மத்திய மலைப்பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வருகின்றது. இதனால் தாழ்வான பகுதிகளில் நீர்மட்டம் உயர்ந்து வெள்ள அபாயம் நிலவுகின்றது. மறுபுறம் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளான திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை உள்ளிட்ட இடங்களில் கடும் வெப்பத்துடன் வறட்சி நிலை தொடர்கிறது. அதிக வெப்பம் காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் விவசாய பாதிப்பு குறித்து மக்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர். 3ஆம் தவணை 1ஆம் கட்ட விடுமுறை மற்றும் உயர்தர பரீட்சை குறித்த கல்வி அமைச்சின் விசேட அறிவிப்பு. சிங்கள, தமிழ் பாடசாலைகளுக்கு நாளை முதல் விடுமுறை ஆரம்பமாகிறது. உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் 10 முதல் செப்டம்பர் 5 வரை நடைபெறவுள்ளது. கொழும்பு கெவ்லாக் டவுன் பகுதியில் அமைந்திருந்த 1 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான சட்டவிரோத மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த களஞ்சியம் ஒன்று நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையின் புலனாய்வு அதிகாரிகளால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. நேற்று மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனை நடவடிக்கையின் போது புற்றுநோய் மற்றும் இருதய நோய்களுக்கான மருந்துகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட வகையான மருந்துகள் மற்றும் மருத்துவ பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பதிவு செய்யப்படாத அல்லது தரமற்ற மருந்துகளை விற்பனை செய்யும் வர்த்தகர்கள் குறித்து அலுவலக நேரங்களில் 1977 என்ற துரித அழைப்பு இலக்கத்தின் ஊடாக நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபைக்கு தகவல் வழங்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. புலமை பரிசில் மற்றும் உயர்தர பரீட்சை காலத்தில் மாணவர்களுக்கு இடர்கள் ஏற்பட்டால் உதவ அனர்த்த முகாமைத்துவ மையம் விசேட திட்டம் ஒன்றை வகுத்துள்ளது. இதற்காக பரீட்சைக்கு முந்தைய நாள் 5 புதிய அவசர இலக்கங்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 117 என்ற அவசர இலக்கமும் செயற்பாட்டில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகர பகுதியில் SLS தரச்சான்றிதழ் இல்லாத பாதுகாப்பு தலைக்கவசங்களை விற்பனை செய்த கடை மற்றும் அவற்றை விநியோகித்த நிறுவனத்திற்கு தலா 5000 ரூபாய் வீதம் மொத்தம் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து கைப்பற்றப்பட்ட 42 தரமற்ற தலைக்கவசங்களையும் அளிக்குமாறு மகர நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெளிநாட்டு வர்த்தக மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தனக்கு விதிக்கப்பட்டுள்ள பயண தடையை தற்காலிகமாக நீக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச விடுத்த கோரிக்கையை கொழும்பு உயர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரன்னகொட மற்றும் யோசித ராஜபக்ச ஆகிய இருவரும் அரசாங்கத்திற்கு இழப்பை ஏற்படுத்தும் ஊழல் குற்றத்தை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.
செம்மணி மனித புதைக்குழி அகழ்வாய்வு தளத்தில் ஜிபிஆர் ஸ்கான் செய்யப்பட்ட பகுதிகளில் முழுமையான அகழ்வு பணிகள் நிறைவுறாத நிலையில் எதிர்வரும் நாட்களில் எளிதமானதாக குழிகளை வெட்டி ஆய்வு செய்யுமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் இடைக்கால கட்டளை பிறப்பித்துள்ளது. நீதவான் எஸ். லெலின் குமார் தலைமையில் செம்மணி அகழ்வாய்வு தளத்தில் நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் இடம்பெற்றது. நெடுந்தீவு கடற்பரப்பில் சீரற்ற வானிலை காரணமாக அனர்த்தத்துக்குள்ளான இந்திய இழுவை படகிலிருந்து 11 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். மேலும் சேதமடைந்த படகை மயிலிட்டி துறைமுகத்திற்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.